என்னால நம்பவே முடியல. நான் ஒரு படத்துல இருக்கேன். சூப்பர்! நிக், குப்புற விழுந்தவன் அப்படியே கோபுரத்துக்கு போறா. ஜாக், இவன் பெரிய போலீஸ், பெரிய போலீஸ். இவன் தானே டெர்மினேட்டர் வில்ல. வாவ், இவன் எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா? இவன் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் ஆச்சே. அண்ணே, ஏய் ஸ்லேட்டர், உனக்கு போன் வந்திருக்கு. நீ எங்கேயே உட்காந்துரு. என்னடா போனே வரலன்னு வச்சு. ஹலோ டார்லிங், எப்படி இருக்க? நானே உனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓரிலா, இன்னைக்கு நீ ஜென்னியோட தான் வேலை செய்ய போற. ஆஹா, ஓகே ஓகே, ஆஹா, யா, ஓகே. என்ன இன்னொரு தடவை திருப்பி சொல்லு. ஆஹா, ஓகே ஓகே. ராஜ், இன்னைக்கு ரெட் ஐ தான் உன்னோட பார்ட்னர். வாவ், ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே, ஆஹா, யா, ஓகே, யா. ஹாய் ஜாக், நீ எப்பவுமே இப்படிதானே? சாச்சா, இப்படிதான் எப்பவுமே. அது சரி, நீ எப்படி வாஷிங்டனை விட்டுட்டு இங்க வந்த? உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு முக்கியமான மிஷனுக்காக தான் இங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அது தெரியும் தெரியும். இப்போ ஒரு புது ஃபோர்ஸை உனக்கு கீழே உருவாக்கி இருக்காங்க. ஹே ஜாக், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஆபீஸ்ல பேசிக்கிறது தான்ப்பா சொன்னேன். ஹே, என்ன தொப்ப குறைஞ்ச மாதிரி இருக்கு? கவர்மெண்ட் கொடுக்கற வேலை ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிருச்சு. சரி, நான் போய் டிசியை பார்த்துட்டு வந்துடுறேன். டேக் கேர். அவனை நம்பாதீங்க ஜாக். மோன்சோட்ட கொன்னவனே அவன்தான். எது படத்துலயா? ஆமா, அதை எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்றது? நீ சொல்லவே வேணாம்னு தானே சொல்றேன். எல்லாருக்கும் படம் பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா நீ வாழ்க்கை படங்கிற, இனிமே இந்த மாதிரி வளராது. இது என்ன ஊரா இல்ல உங்க அப்பா அம்மா நீ விளையாடுறது கட்டி வச்ச பிளே கிரவுண்ட் நினைச்சா? அப்படி நீ சண்டை போடணும்னு நினைச்சா ஊருக்கு வெளியில பீச் இருக்குல்ல, அங்க போய் சண்டை போட்டு தொலைய. மக்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில இருக்கிற நண்பனா இருக்கணும், இப்படி பொறுக்கியா இருக்க கூடாது. நான் காட்டு கத்தல் கத்துறது உனக்கு புரியுதா இல்லையா? நான் என் கடமையை தானே போய் செஞ்சுட்டு வந்தேன். ஊர்ல இருக்கிற பிரிட்ஜ் எல்லாம் உடைச்சு தள்ளிட்டு வருவேன், அந்த வேலைன்னு சொல்லுவியா? என்ன போத்த கேனையா தெரியுதா, கேப் மாதிரியா தெரியுதா, இல்ல முடிச்ச வைக்கியா தெரியுதா? நீ ஒண்ணு சொல்ல. பாப்பா திடீர்னு குண்டான மாதிரி இருக்கே, அக்கா கொஞ்சம் நகரியா? நீ எனக்கு பார்ட்னரா வந்து சேர்றியா? இன்னொரு வாட்டி என்ன தொட்டா உன் மூஞ்சி கிழிச்சிடுவேன். ஓகே, இப்போ என்னால இந்த படம் நிரூபிக்க முடியும். என்ன பேசுற இந்த பொடிய? இந்த சீன்ல ஒரு கார்ட்டூன் கேட் இருக்கு. மறுபடியும் டியூட்டிக்கு வந்து சேர்ந்திருப்பான். அவனை 1 மாசம் தான் சஸ்பெண்ட் பண்ணாங்க. வாயை மூடிட்டு. நான் சொல்றத கொஞ்சம் தெளிவா கேளுங்க. இந்த கார்ட்டூன் கேரக்டர் ரெஸ்ட் ரூம்குள்ள போய் என்ன சொல்லும் தெரியுமா? ஹலோ. மறுபடியும் நாளைக்கு சொல்லுவான். இப்ப நீ என்ன சொல்ல வர? அந்த பூனை தான் டிபார்ட்மெண்ட்ல ஒழுங்கா வேலை செய்யுது. வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆபீஸ் கூட்டி வரக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு? நீங்க 2 பேரும் சண்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க. கிண்டல் பண்றியா? கொஞ்சம் விட்டா கவுண்டமணி செந்தில் மாதிரி இருக்கீங்கன்னு எங்க 2 பேரும் சொல்லுவ போல இருக்கு. நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வைஃப் உங்களை விட்டுட்டு ஓடி போனதுக்கு அப்புறம் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஜாக் தானே உங்களை கிளப்புக்கு கூட்டிட்டு போனாரு. இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்க பிரைவேட் மிஷனா வெளியே போயிட்டு வந்ததா சொன்னீங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸா ஒத்துமையா தானே இருந்தீங்க. யார்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ண? நான் சொல்லல. அப்புறம் எப்படி இவனுக்கு தெரியும்? அதான் ஊருக்கே தெரியுமே. ஓ, ஊருக்கே போஸ்டர் எடுத்து ஒட்டிட்டீங்களா? நான் சொல்றது பார்ட் 1 பத்தி. இத 1 2 ஆக்கிட்டியா? நான் தான் சொல்லலன்னு சொல்றேன்ல. இந்த பையன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இவனுக்கு நம்மள பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கே. அந்த மாதிரி நம்பரும் இல்ல, அந்த மாதிரி பேரும் இல்ல. நியூயார்க்ல அந்த மாதிரி ஒரு அட்ரஸே இல்லன்னு சொல்லிட்டாங்க. உன் உண்மையான பேர் என்ன? டானி மேரிக். உண்மையில எங்க இருந்து வர? 3550. என் காருக்குள்ள எப்படி வந்த? அது நீங்க ஒவ்வொருத்தரா பொறுமையா கேட்டீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் பிரிட்ஜ்ல வந்துட்டு இருக்கும்போது கால் தவறி இவர் வண்டியில விழுந்துட்டேன். அவன அப்புறமா பாத்துக்கலாம். உன்னை துரத்திட்டு வந்தவங்க யாரு? அவங்க யாருன்னே தெரியாது. வீட்டுக்குள்ள புகுந்து ரகசியத்தை காப்பாத்தணும்னு அவர் உங்ககிட்ட சொன்னதை நீங்க மறந்துட்டீங்களா? அவர் சாகும்போது சொன்ன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இத பத்தி பல விஷயங்கள் தெரியும். நீங்க தான் நான் சொல்ற எதையும் நம்ப மாட்டீங்க. உன்னை பத்தி நான் தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன்.
இவனை உன் கூட வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப நாள் என் மேல இருந்த காண்ட இப்படி காமிக்கிறீங்களோ? ஜாக், உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன மாதிரி ஒரு புள்ள பூச்சை உங்க மடியில கட்டி அனுப்பிட்டாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னால கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? அதோ போறாரு நெட்டையா ஒரு ஜாக் ஸ்லைடர். அவரை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், ஆனா என்ன பத்தி தெரியாது. நானே சொன்னதா மட்டும். நான் வர அப்புறம் மீட் பண்ணலாம். ஏன் நான் சொல்றது யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க சொல்ற மாதிரி இது நிஜ வாழ்க்கைனா என்ன எதுக்காக உங்க அசிஸ்டண்டா அனுப்பணும் சொல்லுங்க. அத நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? உங்க தாத்தாவா அந்த வில்லன்ஸ் எல்லாம் டார்ச்சர் பண்ணது, அதுக்கப்புறம் உங்க வீட்ல பாம்பு வச்சது, இது எல்லாத்தையுமே நான் படத்துல பார்த்தேன்னு சொல்றதை நீங்க ஏன் நம்ப மாட்டீங்க சொல்லுங்க. இத பாருப்பா, உண்மையிலேயே நீ ஒரு புத்திசாலிங்கிறத ஒத்துக்கிற. அதுக்காக நீ சொல்றது எல்லாத்தையும் என்னால நம்ப முடியாது. அவரை கொண்டவன எங்க இருந்தாலும் ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் அவனை பழிக்கு பழி வாங்க தான் போறீங்க அதானே? இந்த டைலாக் எனக்கு எப்படி தெரியும்? உன்னை என் தலையில கட்டிட்டு ஹாயா ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்காரு பாரு, அவரை சொல்லணும். ஓகே, உங்களை நம்ப வைக்கிறேன். இப்போ உங்க கன்னை எடுத்து என் நெத்தியில வச்சு ஷூட் பண்ணுங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாது, ஏன்னா இது ஒரு படம். நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க. ஏன்னு தெரியுமா? ஏன்னா உங்களை மாதிரி ஹீரோஸ் குழந்தைங்களை படத்துல சாகடிக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கிரிப்ட் படி மட்டும் தான் நீங்க நடந்துப்பீங்க. நீ ஒரு படத்துக்குள்ளதான் இருக்கங்கிற விஷயத்தை நம்புறல? எஸ். ஓகே, நான் உனக்கு 10 நிமிஷம் தரேன். அதுக்குள்ள நீ நிரூபிக்கிற. இல்லன்னா நான் உன்னை சுற்றுவேன். புதுசா ரிலீஸ் ஆன படத்தோட போஸ்டர்ஸ்லாம் எங்க? லாஸ்ட் கவுண்டர்ல இருக்கும். இல்ல எனக்கு தேவை ஆக்ஷன் ஹீரோஸ் நடிச்ச படங்கள் மட்டும். ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் எடு, அங்க இருக்கும். இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. எதுக்கு வாய்ப்பு இல்ல? அருமையான ஹீரோ ஒரு டெர்மினேட்டர்ல கிழிச்சிருப்பாரு. என்ன வளர்றீங்க? இது நீங்க நடிச்ச படமாச்சே. ஓ, நீங்க ஆக்டரா? நல்லா கேட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க கூட நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை கூட ஜேம்ஸ் பாண்ட் படத்துல ஆக்ட் பண்ண ஹீரோயின் சொன்னாலும் சொல்லிடுவா. அவன் தான் வளர்றான்னா நீங்களும் கேக்குறீங்க. இந்த கடையோட போன் நம்பர் என்னன்னு தெரியுமா? 5552310. ஓகே, உங்களுடைய பர்சனல் நம்பர்? பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க. நான் ஒரு போலீஸ் ஆபீசர். 5553812. அப்படி போடு. இப்ப கலக்குற பாருங்க. எல்லாருடைய நம்பரும் 555ல தான ஆரம்பிக்குது. அதுக்கு அதுல 9999 நம்பர்ஸ் தான் இருக்கும். அது மட்டும் தான் 555ல ஆரம்பிக்கும். இந்த ஊர்ல எத்தனை பேர் வாழ்றாங்க? 50 கோடி மக்கள். அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன நம்பர்? இப்பவாவது புரியுதா? இதெல்லாம் மத்தவங்களுக்கு வேற கோடு இருக்கும். இது உங்க பையனா? இதுவா? சான்ஸே இல்ல. இவன் பைத்தியக்கார பையன். டென்ஷன் பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க. கம் ஆன். ஓகே, இப்போ இந்த பொண்ணை பத்தி சொல்றேன் கேளுங்க. இவ பார்ட் 1ல இருந்து பார்ட் 4 வரைக்கும் அட்மாஸ்பியர்ல தான் நடிச்சிட்டு இருக்கா. ஐயோ பாவம். பேசாம ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு தரலாமா? நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். ஹலோ, இப்ப நான் அத சொல்ல வரல. இங்க எந்த பொண்ணுங்களுமே உண்மையான பொண்ணுங்க கிடையாது. எவ்வளவு ஒருத்தி நார்மல் காஸ்டியூம்ல மேக்கப் போடாம சுத்துறாளா பாருங்க. சிலுக்கு ஜிப்பால கவுன் தச்சு போட்டுருக்கு. ஏன்னா இது ஒரு படம். நோ, இது கலிபோர்னியா. பை தி வே, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். நீ பண்ண ஆலம்பல்ல அந்த பொண்ணோட போன் நம்பர் கிடைச்சது அதுக்கு. ஓகே, நான் சொல்றது நீங்க நம்ப போறது இல்ல. உங்க கசினை கொண்டாடியா உங்க வீட்டை காட்டினா என்ன அப்பவாது நம்புவீங்களா? நான் பாத்திருக்கேன், அதுவும் படத்துல. கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா வீடு கொஞ்சம் பெருசா இருக்கும். டோர்லாம் வேற இருக்குமே. அது மட்டும் இல்ல, பின்னாடி ஷீஷோர் இருக்கும். பாருங்க, உங்களை நம்ப வைக்க இன்னொரு வழி இருக்கு. இந்த டிக்கெட் ஒரு மேஜிக் டிக்கெட். இத வச்சுக்கிட்டு தான் நான் ஸ்கிரீனை கிழிச்சுக்கிட்டு வந்து உங்க வண்டியில விழுந்தேன். இப்ப இத வச்சுக்கிட்டே நாம 2 பேரும் ஸ்கிரீனை கிழிச்சுக்கிட்டு தியேட்டருக்குள்ள போறோம். சாம்பிள் பாக்குறீங்களா? இங்க பாரு, படம் வாழ்க்கைன்னு தேவையில்லாம குழம்பிக்காத. ஓகே, அந்த வீடு இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிக்குது. ஏதாவது ஒரு பேப்பர் கிடைச்ச கூட நான் வரைஞ்சு காட்டுவேன். அந்த மாதிரி இருக்கும். இல்ல, அதே வீடு தான். இது அந்த வீடு. வில்லனுங்க இதுக்குள்ளதான் இருக்கானுங்க. டேய் கண்ணா, நீதான் இந்த பேட்ஜை போட்டுக்கணும். இது வரைக்கும் எனக்கு இது கிடைச்சது இல்ல. இது கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? பல வருஷம் போலீஸ் ட்ரைனிங்ல இருந்து போராடி வாங்கின பேட்ஜ். எங்களுக்கு எத்தனை ட்ரைனிங் கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? மனுஷங்களை புரிஞ்சுக்க சொல்லி கொடுத்திருக்காங்க, சைக்காலஜி சொல்லி கொடுத்திருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு போலீஸ்காரர் எந்த சூழ்நிலை